என்னடி சந்தோஷத்துல திக்குமுக்காடி துள்ளி குதிச்சிட்டு இருக்கியோ? என்ன மாமா, வீட்ல அம்பட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது நான் எப்படி மாமா சந்தோஷப்பட முடியும்? நீ வீட்டு பிரச்சனை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கியா? எப்பவுமே நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்ப. அப்படிலாம் இல்ல மாமா. இல்ல தெரியாம தான் கேக்குறேன்டி. அதாவது உன் பிரச்சனை வீட்ல தெரிய வரும்போது மட்டும் வீட்ல வேற ஏதாவது பிரச்சனை நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்பியா? உன் படிப்பு விஷயத்த வீட்ல சொல்ல வரும்போது தான் வாழ முடியும். ஏய், உன்னைய பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. சொல்ல போனா உன் கூட வாழறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ என்னால யோசிக்கவே முடியல. உன்னால என் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோ நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியா? அப்படிலாம் எதுவும் ஆயிடாது மாமா. நீங்க தேவையில்லாம என்னென்னமோ யோசிக்கிறியா? ஏய், நான் என்ன யோசிக்கணும் என்ன யோசிக்க கூடாது நீ எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காத. இனிமேல் உன் கூட என்னால வாழவே முடியாதுடி. அம்பிடுதான். நாளைக்கு மாமா கடை திறந்ததும் வீட்ல எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி நான் சொல்லதான் போறேன். வேணாம் வேணாம். பொட்டி படிக்கல எடுத்துட்டு ரெடியா இருந்துக்க. பாரு, இந்த கேப்ல ஏதாவது தில்லாலங்கடி வேலையெல்லாம் பிளான் பண்ணி அப்படியே இங்கே செட்டில் ஆயிடலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாது. உனக்கு இந்த வீட்ல வாழ்க்கைன்றது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான். ஐயோ மாமா. ஏய், பேசுறேன்னு வச்சுக்கீங்க கொண்டு படுத்து தூங்கு. சரியா? குட் நைட். நீங்க கடை திறக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ராஜ். தேங்க்ஸ்மா. அக்கா மச்சான் எங்க? மாமாவும் சரவணன் மாமாவும் கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கா? அப்ப என்னோட கடை திறக்கும் போது அவங்க